Hello friends, this is Dantu and இது .NET Core Web API Tutorial Part 2 and நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு API டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த APIஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதுனா நம்ம இப்போ ஒரு லாகின் சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு யூசர் லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த APIஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு லாகின் API. ஸோ லாகின் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு யூனிக் டோக்கன் ஜென்ரேட் ஆகும். அந்த யூனிக் டோக்கனை வச்சு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க ரிமைனிங் APIஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாகின் APIயை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு பப்ளிக் iAction ரிசல்ட். ஸோ நான் ஏன் iAction ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய APIஸில் ஜேசன் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணலாம், ஃபைல் ரைட் பண்ணலாம், இல்லாட்டி HTTP கோட்ஸ் ஏதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா we can do it. நம்ம iAction ரிசல்ட் மூலயமா நம்ம நார்மலாக பார்த்துருப்பீங்க MVCயில் வியூஸை ரிட்டர்ன் பண்ணோம். அதுதான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இதுக்கு நேம் லாகின் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இப்போதைக்கு நான் இதை ரெடி பண்ணிட்டுறேன். அண்ட் நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ லாகின் அண்ட் ஸோ இப்போது நம்ம லாகினுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ நான் ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு லாகின் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். And string username and password. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு உள்ளே நம்ம ஏபிஐயில் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை உள்ளே எடுத்துகிட்டு அதை டேட்டா பேஸில் இருக்க டேபிள் கூட கம்பேர் பண்ணி அது சக்ஸஸாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு என்னுடைய SQL சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ADO1 கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம நேற்று கிரியேட் பண்ண அந்த OTT டேட்டாபேஸ். ஸோ இதுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் நார்மலாக இருக்கிற ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பை 1 ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் எஸ் கொடுத்தாச்சு. அண்ட் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட். So tbl underscore login details and refresh பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு லாகின்காக ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். admin at 123. So username and password. Okay, and one more and2 ஓகே, இப்போ 2 யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம அப்போ கோட் எழுதலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம டெக்கரேஷன் நூல் கொடுத்துடலாம், விச் மீன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நம்ம லாகின் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எஸ் கண்டிஷன் போடுவோம், ஃபால்ஸாக இருந்ததுன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே இஸ் ட்ரூ. இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் கொடுக்குறேன். இஃப் ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும், ஃபால்ஸாக இருந்தால் வெளியே போய்டும். ஓகே ஓகே ஸோ இங்கே இப்போ நம்ம டேட்டா ஆக்சஸ் லேயரில் போயிட்டு இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த லிஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே வந்து போல்ட் கொடுக்குறேன், ஸ்டைல்ஸ், அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய மாடல், அதாவது நம்முடைய லாகின் ரெக்வஸ்ட், விச் மீன்ஸ் தட் ஏன்னா நம்ம கண்ட்ரோலரில் வந்து இங்கே லாகின் பண்ண உடனே இந்த மாடலை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற மெத்தடுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. அண்ட் இந்த ஃபார் லூப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்கும். சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது ட்ரூவாக மாறும். அண்ட் நம்ம டேபிள் நேம் வந்து லாகின் டீடைல்ஸ் ஃபுல்லாக எடுத்துடலாம். Select components from the username, so dot username, ஸோ யூசர்நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 0 ஆகும். பிகாஸ் இந்த கோடை நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து நான் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட SQL போடுறேன். ஸோ யூசர் நேம் வந்து admin, பாஸ்வேர்டு வந்து admin@123. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிசல்ட் 1 வருது, ரைட்? ஐ மீன் கவுண்ட் வந்து 1 வருது, டேட்டா வருது, கவுண்ட் 1 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டு, ரைட்டா? ஸோ இப்போ நான் யூசர் நேம் வந்து தப்பாக போடுறேன் 4. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து கீழே டிஸ்பிளே ஆகலை, விச் மீன்ஸ் தட் எனக்கு ரோ கவுண்டே வந்து 0ல் இருக்கும். ஸோ 0ல் இருக்கனால எனக்கு அத்தன்டிகேஷன் வந்து ஃபெயில்ட் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே சிம்பிளாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் இது கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா நம்ம ட்ரூவாக மாற்றிடுறோம். சிம்பிள். ஸோ இப்போ இதை வந்து நான் என்னோட கண்ட்ரோலரில் கால் பண்ணுறேன். இந்த ஃபால்ஸ் போர்ட்டலில் இங்கே which means that இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட்டாக போகுது. அண்ட் இதை ஆக்சஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய கிளாஸ் வச்சு பண்ணணும். ஓகே, இப்போ இது ஒரு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டோக்கன் ஜென்ரேஷனுக்கு வந்து நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அண்ட் கீழே வந்து ப்ரைவேட் JWT செக்யூரிட்டி டோக்கன். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நம்மளோட டோக்கனை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜெனரேட் டோக்கன் அண்ட் யூசர் நேம் வந்து ஐ மீன் இதுக்கு இன்புட் வந்து யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் பிகாஸ் மேலே நம்ம அத்தன்டிகேஷனை செக் பண்ணிட்டோம், கீழே வந்து நம்ம வந்து கிளைம்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக எனக்கு யூசர் நேம் தேவைப்படுது. ஸோ யூசர் நேம் அண்ட் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் யூசர் இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் நேம் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த யூசர் நேமை வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ண நினைப்போம். ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல என்னோட யூசர் நேமை பாஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளைம்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்மின் என்ன ரோல், அப்புறம் இமெயில் ஐடிஸ் என்ன, அண்ட் வேறு விதமான இன்ஃபர்மேஷனையும் உங்களால் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நேமை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ claims equal to
அண்ட் இப்போ இந்த லிஸ்ட், இந்த கிளைம் அப்படின்றது லிஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நான் கொடுக்க போகிறது வந்து என்னுடைய கிளைம் டைப் வந்து நேமு. ஸோ அந்த நேமுக்கு வந்து என்னுடைய பேராமீட்டரை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன்ல, ஸோ அதே நான் வந்து இங்கே கொடுத்துறேன். ஓகே, ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் நான் வந்து உங்களுக்கு ஏபிஐயில் ரன் பண்ணும்போது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த யூசர் நேம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஒன்ஸ் நான் வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்ட அப்புறம் நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனில் நான் எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ண அப்புறம் வெல்கம் ஆண்டோ அப்படின்ற மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம்ல. ஸோ அப்போ அந்த வெல்கம் ஆண்டோ அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, இங்கே நம்ம கொடுக்குற இந்த யூசர் நேம் மூலியமாக தான் நம்ம சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே, அண்ட் நம்ம இந்த டோக்கனில் வந்து அந்த நம்மளுடைய யூசர் நேம் வந்து இருக்கும். அதுலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வெப்பேஜில் காமிக்குது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் யூசர் தான் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து மேக் ஷோர் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சிமெட்ரிக்ஸ் செக்யூரிட்டி கீ இதில் யூஸ் பண்ணுவோம் இந்த ஆக்சஸ் டோக்கன் இந்த மெத்தடுக்கு உள்ள. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் இப்போ யூசர் நேம் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கும். ரைட், அண்ட் இப்போ தான் ஆக்சுவலி மெயின் அந்த டோக்கன் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு நியூ JWT டோக்கன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து இஷ்யூவர் போட போகிறோம். ஸோ இந்த இஷ்யூவர் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ண போகிறோம், அண்ட் யார் எந்த சர்வர் வந்து எந்த சர்வர்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகுது, எந்த சர்வர்லேருந்து இந்த ஏபிஐஸை கன்சியூம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஒன்று இஷ்யூர் வரும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இதை வந்து எம்டி விட்டுறேன். அண்ட் கிளைம்ஸ் நம்ம மேலே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து இந்த டோக்கன் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 1 minute அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். டைம் டாட் நவ். ஸோ ஆட் 1 டேனா 1 நாளைக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ இது நம்ம இஷ்டம் தான், நம்ம எவ்வளோ நேரம் வேணால் அதில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சேம் வே இதாகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சைன்இன் கிரெடிட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சைன்இன் கிரெடிட்ஸ் தான் நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம நேம் ஸ்பேஸ் மேலே ஓகே நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணியாச்சு. So symmetric security key and so இதில் வந்து நம்ம வந்து encoding யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நடுவில் வந்து நம்மளுடைய செக்யூர் கீ நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ செக்யூர் கீ வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கெஸ் பண்ண முடியாதபடி. அண்ட் கமா. ஸோ நம்ம அவங்க யூஸ் பண்ண போகிற அதுக்காக நம்ம வந்து ஷார்ட் 256. ஓகே, அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, அண்ட் இப்போ இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து டோக்கன் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஓகே எரர் காமிக்குது. ஓகே, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஓகே, நவ் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து இந்த மெத்தோடைய இன்புட் வந்து யூசர் நேம். ஸோ என்னோட லாகின் ரெக்வஸ்ட்ல இருந்து யூசர் நேம் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட்
ஸோ நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஏபிஐயில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அந்த டோக்கனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். செமிகாலன் ஓகேக்குள்ள ஸோ நியூ ஆக்சஸ் டோக்கன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டோக்கனை வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டோக்கன் ஜென்ரேஷன் ஏபிஐ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ஒருவேளை இது லாகின் ஃபெயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் unauthorized. அண்ட் இங்கே வந்து invalid credentials. ஓகே, இது கொஞ்சம் நம்ம லைன் பண்ணிக்கலாம். அண்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு ரஃபாக இப்போ பேசிடுறேன். அதாவது நம்ம வந்து ஒரு லாகின் ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இன்புட் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கான மாடலை கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் லாகின் பாஸ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கு வரும், ஃபெயில் ஆச்சுன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு வரும். லாகின் பாஸ் ஆகிறதுக்கான கோட் வந்து நம்ம இந்த டேட்டா ஆக்சஸ் ஃபைலில் எழுதியாச்சு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு பேசிக் கனெக்ஷன் எழுதியிருக்கேன். அண்ட் இதில் செமிகாலன் மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஈக்குவலாக இருந்தால் எனக்கு கிரேட்டர் தென் 0 வரும். ஸோ எனக்கு என்னோடய பூல் வந்து ட்ரூவாக மாறும். ஸோ இனிஷியலி நான் ஃபால்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பாஸ் ஆச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லாட்டு ஃபால்ஸில் வரும். அண்ட் அகெயின் கண்ட்ரோலர். ஸோ இது ட்ரூவாக இருக்கிற சமயத்தில் ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு இன்புட் வந்து யூசர் நேம் கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம லாகின் பண்ண அப்புறம் எந்த யூசர் ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும், அந்த டோக்கனுடைய யூசர் யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் நம்ம வெப்பேஜ்லேயும் வந்து வெல்கம் பேக் யூசர் நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக டோக்கன் கிளைம்ஸில் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஐடி அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். அண்ட் அது கீழே வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ டோக்கனுக்கு வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இஷ்யூர் ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, யார் கன்சியூம் பண்ண போகிறா, அண்ட் என்னோட கிளைம்ஸ் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டோக்கன் கூட என்னோட JWT டோக்கன் கூட. அண்ட் அது சைன்இன் ஆகுது. அண்ட் அந்த கிரெடென்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கீ கொடுக்குறோம். ஸோ 256 அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இந்த செக்யூர் கீ வந்து மேக்ஸிமம் லென்த் கொடுத்துக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ. அண்ட் இது டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இது ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது வந்து JWT செக்யூரிட்டி டோக்கன். ஸோ அதை வந்து நம்ம வந்து இது நம்மளோட லாகின் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டு அன்ஆத்தரைஸ்டு அப்படி நம்ம காமிக்கிறோம். அண்ட் இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து அகைன் போஸ்ட்மேன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ப்ரௌசரில் லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்வேகரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாகின் ஏபிஐ வந்து வெளியே வந்திருக்கும். அண்ட் நம்மளுடைய போஸ்ட் மெத்தட் லாகின் ரால ஜேசன். ஸோ யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து admin@123. கேபிட்டல் ஏவா? ஓகே, ஸ்மால் தான். ஓகே, ஏதோ எரர் வருது. unable to create size must be greater than 256 bytes. The key has only 160 bytes. ஓகே, ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க கீ கொடுத்துருக்கோம்ல, ஒரு செக்யூர் கீ. ஸோ இது வந்து மினிமம் அதாவது 256 bytes கிட்ட இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் மேக்ஸிமமாக கொடுக்குறேன்.
இப்போ ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதோட ரெஸ்பான்ஸ் நமக்கு 200K வந்திருக்கு, விச் மீன்ஸ் சக்ஸஸ் அண்ட் டோக்கனும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டோக்கனை வந்து இப்போ எப்படி வந்து நம்ம ஏபிஐக்கு தெரியணும்ல. ஓகே, நான் ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், இந்த டோக்கன் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஏபிஐ வந்து ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே லெஃப்டில் வந்து இந்த ஏபிஐயில் வந்து கெட் லிஸ்ட் பை டைப் இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஐ ஆக்சஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எந்த டோக்கனுமே இல்லாமல் இந்த ஏபிஐ ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம லாகின் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த டோக்கனை பேஸ் பண்ணி நம்மளுடைய இந்த ஏபிஐ வந்து ரன் ஆகணும். ஸோ இப்போ அதான் வந்து கான்செப்ட். இப்போ அந்த ப்ரொடெக்ஷனை வந்து இந்த ஏபிஐக்கு கொடுக்க போகிறோம். இப்போ ஒருவேளை வந்து நம்ம பாஸ்வேர்ட் தப்பாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், invalid credentials. ஓகே, ஸோ 404 எரர் வருது. ஸோ நம்ம என்ன கோட் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஒரு ஏபிஐயை செக்யூர் பண்ணுறது, அந்த ஏபிஐக்கு மேலே போயிட்டு அத்தாரைஸ்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இதை கொடுக்கறது மூலியமா இந்த ஏபிஐயை வந்து நம்ம டோக்கன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், டோக்கன் இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இப்போ இந்த ஏபிஐக்கு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாச்சு, செலக்ட் பண்ணுறோம். ஸோ சூஸ் சென்ட் பண்ணும்போது 401 அன்ஆத்தரைஸ்டுன்னு வருது. இப்போ இதுக்கான டோக்கனை நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து வேறு டோக்கன் அண்ட் இங்கே வந்து டோக்கனை வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதாவது நம்ம லாகின் ஏபிஐயில் ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆச்சுல, ஸோ அதை இதில் போட்டுட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து enable to obtain configuration. ஓகே, நம்ம இங்கே வந்து சர்வீஸ் ஆட் பண்ணணும். நம்மளுடைய கண்ட்ரோலரில் நம்ம இங்கே டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து program.cs ஃபைலில் வந்து builder.serviceல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த செக்யூர் கீ இருக்குல்ல. ஸோ இங்கே என்ன இருக்கோ, கண்ட்ரோலரில் நம்ம வச்சு என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து வேலிடேட் இஷ்யூவர் அண்ட் ஆடியன்ஸ் வந்து ஃபால்ஸ் வச்சுக்கிறேன், பிகாஸ் நான் எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஃபால்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ டோக்கன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த டோக்கனை அப்டேட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஒருவேளை நான் டோக்கனை இல்லாமல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 401 அன்ஆத்தரைஸ்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஏபிஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டுட்டோரியலில் வந்து என்னோட பார்ட் 1ல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ண டோக்கன் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகுது. அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து ஏபிஐஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏபிஐ இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோக்கன்லேருந்து எப்படி நம்ம யூசர் நேமை கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வெப்சைட்டில் வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து வெல்கம் அந்த யூசர் நேம் வரணும்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரோலரில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து கெட் யூசர் நேம் அண்ட் ரிட்டர்ன் வந்து நான் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் யூசர் நேமை கெட் பண்ணுறதுக்கு it was quite simple. இதில் வந்து user dot find first. நம்ம கிளைம்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த யூசர் நேமை பாஸ் பண்ணுறோம்ல. ஸோ நம்மளுடைய கிளைம் டைப்பில் வந்து நேம் எடுக்க வேண்டியதுதான். அண்ட் வேல்யூ.
ஸோ நான் இதை வந்து ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கனால .toString கொடுத்துருவேன். ஸோ இந்த ஏபிஐயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து டோக்கன் வச்சு அந்த டோக்கனில் என்ன யூசர் நேம் இருக்கோ நம்ம அதை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் முடிஞ்சுது. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணணும். ஸோ கெட் யூசர் நேம் ஏபிஐ. ஸோ நம்ம போஸ்ட்மேனில் ஜஸ்ட் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் போஸ்ட் மெத்தட். ஜஸ்ட் கீ ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஓகே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் இதை. ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து கெட் மெத்தடுக்கு பாஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இதுக்கு நம்ம வந்து டோக்கன்லேருந்து தான் அந்த யூசர் நேமை கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வி டோன்ட் நீட் எனி பேராமீட்டர். ஐ மீன் இதுக்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் காப்பி இட். ஐ மீன் ரன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் அட்மின். ஸோ நம்ம டோக்கன்லேருந்து டேட்டாவை அது கரெக்டாக கேப்சர் பண்ணிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன், லாகின் க்ரெடென்ஷியல்ஸை. ஸோ and to at 1 2 3. ஸோ டோக்கன் ஜென்ரேட் ஆகுது பாஸ் ஆகி. அண்ட் என்னோட டோக்கனை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் and to. ஸோ இப்படி தான் வந்து டோக்கன்லேருந்து நம்மளால் வந்து நம்மளோட யூசர் நேம்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல கிளைம்ஸும் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்ல. ஸோ இதோட பெனிஃபிட் தான் நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோஸும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.